கீழே ஹாலில் மயான அமைதி நிலவியது. விஜய் மாடிக்குச் சென்ற வேகத்தில் அந்த படிக்கட்டுகள் தீப்பிடித்துக் கொண்டது போல் இருந்தது. அனு இன்னும் அந்த மணமேடையில் கழுத்தில் மஞ்சள் கயிற்றோடு உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அவள் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் காதில் விஜய் சொன்ன அந்த வார்த்தை, வெல்கம் டு ஹெல், நரகத்திற்கு வருக, இன்னும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அனு, சாரதா அம்மா அவள் தோளை தொட்டார். அனு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அம்மா, அவருக்கு என்ன பிடிக்கலையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் அவ்ளோ கோவமா கத்துறாரு? நான் வேணா பழையபடியே அங்கேயே போயிடுறேம்மா. அவள் கண்கள் கலங்கின. சாரதா அம்மா அவளை தாங்கிக் கொண்டார். இல்ல அனு, நீ எந்த தப்பும் பண்ணல. அவனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். ஆனா போக போக சரியாகிடும். நீ பயப்படாத. அவன் கத்துவானே தவிர உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டான். அனுவுக்கு அது புரியவில்லை. கல்யாணம்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, இவர் ஏன் கொல்லப் போற மாதிரி பாக்குறாரு? அனிதா கையில் ஒரு டம்ளர் பாலையும் பழத்தட்டையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். அனு, எழுந்திரு, நீ அவர் ரூமுக்கு போகணும், அனிதா சொன்னாள். ரூமுக்கா? எதுக்குக்கா? அனு வெகுழியாக கேட்டாள். அனிதா திகைத்தாள். அது அது வந்து புருஷன் பொண்டாட்டினா ராத்திரி ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. நீ அங்கதான் தூங்கணும். அனுவின் மனதில் ஒரு நிம்மதி. ஓ, தூங்கவா? நல்ல வேளை. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, கால் வலிக்குது. தூங்கினா சரியாகிடும் என்று நினைத்து கொண்டாள். அவளுக்கு முதலிரவு என்பதன் அர்த்தம் கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் பற்றி துளியும் அறிவு இல்லை. சாரதா அம்மாவும் அனிதாவும் அனுவை மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த வீட்டின் 2வது மாடி முழுவதும் விஜய்க்கானது. அங்கே வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த தளம் முழுவதும் கருப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய தேக்குமர கதவின் முன் அவர்கள் நின்றார்கள். அனு, உள்ள போ. பால் டம்ளரை கொடு. அவர் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாத. அமைதியா இரு. சாரதா அம்மா அறிவுரை கூறினார். சரிம்மா, அனு தலையாட்டினாள். கதவை திறந்து அனுவை உள்ளே தள்ளிவிட்டு அவர்கள் கதவை சாத்தினார்கள். அனு உள்ளே நுழைந்தாள். அந்த அறை அவள் வாழ்ந்த மொத்த வீடை விட பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அந்த அறை இருட்டாக இருந்தது. ஜன்னல் திரைகள் முழுமையாக மூடப்பட்டிருந்தன. ஏசி குளிரில் அந்த அறையே உறைந்து போயிருந்தது. அந்த அறையில் ஒரு விதமான வாசனை, சிகரெட் புகை, காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் வாசனை மற்றும் ஆல்கஹால் வாசனை கலந்திருந்தது. அணுவுக்கு குளிர் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் கையிலிருந்த பால் டம்ளர் ஆடியது. அறையின் ஒரு மூலையில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருந்தது. அதன் விரிப்புகள் அனைத்தும் கருப்பு நிறம். அந்த படுக்கைக்கு எதிரே இருந்த ஒரு லெதர் சோஃபாவில் கால்களை நீட்டி கண்களை மூடி சாய்ந்திருந்தான் விஜய். அவன் கையில் ஒரு விஸ்கி கிளாஸ் இருந்தது. அவன் சட்டை பட்டன்கள் அனைத்தும் அவிழ்க்கப்பட்டு மார்பு தெரிந்தது. அவன் முகம் சிவந்து போயிருந்தது. அனு மூச்சுவிடக்கூட பயந்தாள். அவள் மெதுவாக சத்தம் வராமல் கதவோரமே நின்றாள். சில நொடிகள் கழித்து விஜய் கண்களை திறக்காமலே கேட்டான், வெளியே போயிடு. அவன் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு கூர்மை இருந்தது. அனு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தாள். அம்மா உள்ள போக சொன்னாங்களே, இவரு வெளியே போக சொல்றாரே. நான் அனுவின் குரல் கீச்சு குரலாக வந்தது. விஜய் சட்டென்று கண்களை திறந்தான். அவன் கண்கள் நேராக அனுவின் மேல் பாய்ந்தது. அவன் மெதுவாக நிமிர்ந்து உட்கார்ந்தான். கையிலிருந்த கிளாஸை டீப்பாய் மீத டங் என்று வைத்தான். இன்னும் இங்கதான் இருக்கியா? உனக்கு தமிழ் புரியாதா? இல்ல நான் யாருன்னு தெரியாதா? விஜய் எழுந்து நின்றான். அவன் எழுந்து நின்றதும் அவனுடைய நிழல் அனுவை முழுமையாக மறைத்தது. அவன் ஒரு ராட்சசன் போல் அனுவை நோக்கி நடந்தான். அனு பயத்தில் பின்வாங்கி கதவோடு ஒட்டிக்கொண்டாள். பால் சிந்தியது. விஜய் அவள் முகத்திற்கு நேராக வந்து நின்றான். அவன் மூச்சுக்காற்றில் விஸ்கி வாசனை அடித்தது. அனு முகம் சுளித்தாள். யார கேட்டுடி என் ரூமுக்குள்ள வந்த? விஜய் கத்தினான். அம்மாதான் அனுப்புனாங்க. பாலன். அனு அந்த டம்ளரை நீட்டினாள். கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. விஜய் அந்த டம்ளரை பார்த்தான். அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஒரு வெறித்தனமான சிரிப்பு. அவன் கையை ஓங்கி அந்த டம்ளரை தட்டிவிட்டான். டம்மார்! பால் டம்ளர் தரையில் விழுந்து உடைந்தது. பால் அந்த விலை உயர்ந்த கார்பெட்டில் சிந்தியது. சில்லுகள் சிதறின. அனு அம்மா என்ற அலறி காதை பொத்திக்கொண்டு கீழே சுருண்டாள். அவள் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. பழைய ஞாபகங்கள், மாமா பாத்திரத்தை எறிவது, அடிப்பது எல்லாம் அவள் கண் முன் வந்தது. என்ன அடிக்காதீங்க, ப்ளீஸ் அடிக்காதீங்க. அனு தரையில் உட்கார்ந்து கைகளை கூப்பி கெஞ்சினாள். விஜய் அவளை உற்று பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது வேறொரு ரியாக்ஷன். வழக்கமாக அவன் பார்க்கும் பெண்கள் அவனைக் கண்டால் மயங்குவார்கள், அல்லது பயப்படுவது போல் நடிப்பார்கள், அல்லது பணத்துக்காக வழிவார்கள். ஆனால் இவள் ஒரு கண்ணாடி டம்ளர் உடைந்ததற்கே வெடிகுண்டு வெடித்தது போல் நடுங்குகிறாள். அடிக்காதீங்க என்று கெஞ்சுகிறாள். விஜய் குனிந்து அவள் முகத்தை பார்த்தான். அவன் கண்களில் இருந்த பயம், அது நடிப்பில்லை, அது ஆழமான இரத்தத்தில் ஊறிய பயம். எழுந்துரு.
விஜய் அதட்டினான். அனு எழுவவில்லை. அவள் இன்னும் சுருண்டு கிடந்தாள். விஜய் அவள் கையை பிடித்து தூக்கினான். அவனது பிடி இரும்புக் கரம் போல் இருந்தது. அனு வலி தாங்காமல் வலிக்குதே என்று முனகினாள். அவன் அவளை சுவரோடு சாய்த்து நிறுத்தினான். அவள் கன்னத்தை பிடித்து நிமிர்த்தினான். என்னடி நாடகம் இது? உன் உடம்பு மேல ஆசைப்பட்டு நான் மயங்கிடுவேன்னு நினைச்சியா? அவன் பார்வை அவள் உடலை மேலிருந்து கீழாக துலாவியது. அனு அணிந்திருந்த அந்த பட்டுப்புடவை நகைகள். அவள் ஒரு தேவதை போல் இருந்தாள். ஆனால் விஜய்க்கு பெண்கள் என்றாலே வெறுப்பு. எனக்கு எனக்கு ஒன்னும் புரியலங்க, விடுங்க. அனு அழுதாள். புரியலையா? இங்க வா. விஜய் அவளை இழுத்து கொண்டு போய் அந்த பெரிய நிலைக்கண்ணாடி முன் நிறுத்தினான். உன்ன பாரு, 18 வயசாகுது, உடம்ப வளர்த்து வச்சிருக்க. ஆனா புத்தி மட்டும் பச்சை குழந்தை மாதிரி பேசுறியே. இதுதான் உங்க பிளானா? அப்பாவி மாதிரி நடிச்சா இந்த விஜயராஜன் கரைஞ்சிருவான்னு கணக்கு போட்டியா? அனு கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். அவள் அழுது அழுது கண்கள் வீங்கி இருந்தன. எனக்கு நடிக்க தெரியாதுங்க. நிஜமாவே எனக்கு ஒன்னும் தெரியாது. அம்மாதான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. நான் இங்க வேலை செய்யதான் வந்தேன். அனு விக்கி விக்கி சொன்னாள். வேலை செய்யவா? தாலி கட்டினா வேலைக்காரியா? விஜய் நக்கலாக கேட்டான். எனக்கு தெரியாதுங்க. தாலி கட்டினா அவங்க கூடவே இருக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு வேற இடம் இல்ல. நான் இங்க ஒரு மூலையில கிடக்குறேன். உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்ன விரட்டிடாதீங்க. வெளியே போனா அந்த மாமா என்ன கொன்னுடுவாரு. அணுவின் இந்த கடைசி வார்த்தைகள் விஜயை யோசிக்க வைத்தன. மாமாவா? கொல்லுவாங்களா? அவன் பிடி சற்று தளர்ந்தது. இவள் உண்மையிலே ஒரு முட்டாளா, இல்லை உலகின் தலை சிறந்த நடிகையா? விஜய் அவளை விடுவித்தான். சரி, நீ நடிக்கிறியோ உண்மைய சொல்றியோ எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என் பொண்டாட்டி கிடையாது. இந்த தாலி, அவன் அவள் கழுத்தில் கிடந்த தாலியை சுட்டிக்காட்டினான். இது வெறும் கயிறு. இதுக்கு எந்த மரியாதையும் என்கிட்ட கிடையாது. அனு திருதிருவென விழித்தாள். அவளுக்கு அவன் சொல்வதன் ஆழம் புரியவில்லை. ஆனால் அவன் அடிக்கவில்லை என்பதில் ஒரு நிம்மதி. நான் எங்க படுக்கட்டும்? அனு தயங்கி தயங்கி கேட்டாள். என்னது? தூக்கம் வருதுங்க. நான் எங்க படுக்கட்டும்? கீழே படுத்துக்கவா? அவள் தரையை காட்டினாள். விஜயராஜன் ஸ்தம்பித்தான். முதல் இரவு. ஒரு ஆண் மற்றும் பெண் தனிமையில் இருக்கும் அறை. அலங்கரிக்கப்பட்ட கட்டில். ஆனால் இந்த பெண் கீழே படுத்துக்கவா என்று கேட்கிறாள். அவன் முகத்தில் ஒரு குழப்பம் கலந்த ஏளனம் வந்தது. ஓ, உனக்கு என் கூட படுக்க தகுதி இல்லைன்னு உனக்கே தெரியுது. குட். நீ அந்த தரையில படுக்க கூட தகுதி இல்லாதவள். ஆனா வேற வழி இல்ல. அவன் அந்த சோபாவை காட்டினான். அங்க போய் படு. என் கண்ல படாத. காலையில விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரணும். என் பெட்டு பக்கம் வந்த காலை உடைச்சிடுவேன். சரிங்க. அனு தலையாட்டினாள். அவள் அந்த சோபாவை நோக்கி சென்றாள். அது மெத்தென்று இருந்தது. அவள் அதில் அமர்ந்து காலை உள்ளே இழுத்துக்கொண்டு ஒரு பூனைக்குட்டி போல் சுருண்டு படுத்தாள். விஜய் அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அவள் படுத்த அடுத்த நிமிடமே அவளது களைப்பு அவளை தூக்கத்திற்கு இழுத்துச் சென்றது. அவள் மூச்சுக்காற்று சீராக வர ஆரம்பித்தது. விஜய் அதிர்ச்சியில் இருந்தான். ஒரு அந்நிய ஆணின் அறையில், அதுவும் தன்னை மிரட்டிய ஒருவனின் அறையில் இவளால் இப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது? இவளுக்கு பயம் இல்லையா? இல்லை இவளது முட்டாள்தனம் அவ்வளவு ஆழமானதா? விஜய் தன் பெட்டில் வந்து அமர்ந்தான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் கண்கள் அடிக்கடி அந்த சோபாவை நோக்கியே சென்றன. அனு தூக்கத்தில் லேசாக புரண்டாள். அவள் அணிந்திருந்த புடவை விலகி அவளது இடுப்பு பகுதி லேசாக தெரிந்தது. அதிலிருந்த ஒரு பெரிய காயம், பழைய காயம் விஜயின் கண்ணில் பட்டது. அவன் கண்கள் சுருங்கியது. யாருவ? உடம்பு முழுக்க காயம், மனசு முழுக்க பயம், பேச்சு முழுக்க குழந்தைத்தனம். இவள் நிஜமாவே ராஜன் குரூப் மருமகளா? இல்லை நான் தான் எதையோ மிஸ் பண்றேனா? அவனுக்குள் ஒரு சிறிய குற்ற உணர்வு தலை தூக்க பார்த்தது. கண்ணாடி டம்ளர் உடையும்போது அவள் பயந்த விதம், அது சாதாரண பயமில்லை, அடி வாங்கிப் பழகிய பயம். அவன் கோபமாக தலையை உலுப்பினான். நோ விஜய், இதெல்லாம் உன்னை ஏமாத்துற ட்ரிக்ஸ். நம்பாத, இவளும் மத்த பொண்ணுங்க மாதிரிதான் என்று தன்னுக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் விளக்கை அணைத்தான். அறை மீண்டும் இருளில் மூழ்கியது. ஆனால் அந்த இருளில் 2 இதயங்கள் துடித்துக் கொண்டிருந்தன. ஒன்று வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தது, மற்றொன்று பாதுகாப்பை தேடி உறங்கிக் கொண்டிருந்தது. நடுராத்திரியில் ஏசி குளிர் தாங்காமல் அனு தூக்கத்தில் நடுங்கினாள். அம்மா, குளிருது என்று முனகினாள். விஜய் விழித்திருந்தான். அவன் அந்த முனகலை கேட்டான். அவன் எழவில்லை. ஆனால் அவன் மனசுக்குள் ஒரு போராட்டம். போர்வையை கொடுக்கலாமா வேண்டாமா? கடைசியில் அவன் எழுந்தான். தன் பெட்டிலிருந்த எக்ஸ்ட்ரா போர்வையை எடுத்தான். சோபா அருகில் சென்றான். அனுவின் மேல் அந்த போர்வையை வீசினான். அது அவள் முகத்தை மூடியது. சாவ போறா, நாளைக்கு அம்மா வந்து கேட்டா பதில் சொல்லணும் என்று தனக்குத்தானே ஒரு சப்பை கட்டிக்கொண்டு மீண்டும் தன் படுக்கைக்கு சென்றான். போர்வை கிடைத்த சுகத்தில் அவள் அதை இழுத்து போர்த்திக் கொண்டு ஆழ்ந்து உறங்கினாள். இதுதான் அவர்களது முதல் இரவு. காதலில்லை, காமமில்லை. ஆனால் ஒரு புரியாத புதிரங்கே தொடங்கியது. விஜயராஜன் என்ற அசுரன் தன் குகைக்குள் வந்த அந்த சிட்டுக்குருவியை வேட்டையாடாமல் விட்டிருக்கிறான். அது அவனது மாற்றத்தின் ஆரம்பமா, இல்லை புயலுக்கு முன் அமைதியா?
சூரியன் இன்னும் மும்பை வானத்தில் எட்டிப் பார்க்கவில்லை. அறைக்குள் இருந்த ஏசியின் சத்தத்தைத் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அந்த லெதர் சோஃபாவில் சுருண்டு படுத்திருந்த அனு வழக்கம் போல அலாரம் இல்லாமலேயே விழித்துக் கொண்டாள். கடந்த 17 வருடங்களாக விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து சாணி அள்ளவும் வாசல் தெளிக்கவும் பழகிய அவளது உடம்பு இந்த சொகுசு வாழ்க்கையை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கண் விழித்ததும் ஒரு நொடி அவளுக்கு தான் எங்கே இருக்கிறோம் என்றே புரியவில்லை. மேலே தெரிந்த விலை உயர்ந்த சீலிங், குளுமையான காற்று. ஓ, நாம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம்ல என்று ஞாபகம் வந்தது. அவள் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள். எதிரே இருந்த அந்த பெரிய கட்டிலில் விஜய் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். தூக்கத்தில் அவன் முகம் சாந்தமாக இருந்தது. அந்த அசுரத்தனம் மறைந்து ஒரு குழந்தையைப் போல தூங்கினான். ஆனால் அனுவுக்கு அவன் முகம் இப்போதும் பயத்தைத்தான் கொடுத்தது. நேற்றிரவு அவன் கத்தியது, கண்ணாடி டம்ளரை உடைத்தது, இனிமேதான் நீ நரகத்தை அனுபவிக்கப் போறே என்று சொன்னது எல்லாம் அவள் நினைவுக்கு வந்தது. இவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நாம எழுந்திடணும், இல்லனா கோவப்படுவாரு என்று நினைத்த அனு பூனை போல சத்தம் வராமல் எழுந்தாள். நேற்றிரவு அவன் போர்த்திய போர்வையை மடித்து வைக்க முயன்றாள். ஆனால் அவளுக்கு அதை நேர்த்தியாக மடிக்கத் தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் சுருட்டி சோஃபா ஓரத்தில் வைத்தாள். அவள் நகர முயன்றபோது டீப்பாயிலிருந்த அந்த காலி விஸ்கி பாட்டில் அவள் கைப்பட்டு லேசாக உருண்டது. கிர்ர் என்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அந்த நிஷப்தமான அறையில் இடி இடித்தது போல பயங்கரமாக கேட்டது. கட்டிலில் இருந்த விஜய் சட்டென்று விழித்துக் கொண்டான். அவனுக்கு தூக்கம் எப்போதும் மேலோட்டமாகத்தான் இருக்கும். சிறு சத்தம் கேட்டாலும் விழித்து விடுவான். அது அவனது பிசினஸ் எதிரிகளால் ஏற்பட்ட பழக்கம். எப்பொழுது யார் அவனை வந்து தாக்குவார்கள் என்று தெரியாததால் எப்பொழுதுமே அரை தூக்கத்தில்தான் இருப்பான். அவன் கண் விழித்ததும் முதலில் கண்டது அனுவை. அவன் புருவங்கள் முடிச்சிட்டன. ஒரு நொடி, ஏ ரூம்ல ஒரு பொண்ணா என்று அவனுக்கு கோபம் வந்தது. மறுகணமே நேற்றிரவு நடந்த கட்டாய கல்யாணம் நினைவுக்கு வந்தது. ஷிட் என்று சத்தமாக சொல்லிவிட்டு தலையணையில் ஓங்கி குத்தினான். அனு பயந்து நடுங்கி கையை மார்போடு அணைத்துக்கொண்டு சுவரோடு ஒட்டிக்கொண்டாள். விஜய் எழுந்து அமர்ந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் அனுவை ஒருமுறை முறைத்து பார்த்தான். அந்த பார்வையில் நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்கலாம் என்ற வெறுப்பு இருந்தது. ஏண்டி காலையிலேயே என் உயிரை வாங்குற? சத்தம் போடாம இருக்க தெரியாதா? விஜய் கரகரத்த குரலில் கத்தினான். மன்னிச்சிடுங்க, தெரியாம. அனு விக்கினாள். கெட் லாஸ்ட், என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது உன் மூஞ்சியை இந்த ரூம்ல பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டு விஜய் விருட்டென்று எழுந்து அந்த அறையிலே இருந்த மற்றொரு அறைத்தற்குள் நுழைந்து கதவை டமார் என்று சாத்தினான். அவன் கத்திய கத்தில் அனுவின் நெஞ்சு திக்கு திக்கென்று அடித்தது. அவன் போன பிறகுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. விஜய் ஜிம்முக்கு சென்ற பிறகு அனு குளிக்க சென்றாள். அவர் திரும்பி வருவதற்கு முன்னால் குளித்துவிட்டு இந்த அறையை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று நினைத்து குளியலறைக்குள் நுழைந்தாள். அறக்க பறக்க குளித்துவிட்டு வந்தவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்திருந்தது. புடவை. நேற்று அனிதா அக்கா கட்டிவிட்டார்கள். ஆனால் இன்று அனுவுக்கு புடவை கட்ட தெரியாது. அவள் இதுவரை பாவாடை சட்டை அல்லது தாவணிதான் கட்டியிருக்கிறாள். புடவையை எப்படி சுற்ற வேண்டும், எங்கே மடிப்பு வைக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியாது. நேற்றிரவு சாரதா அம்மா மூலம் அந்த அறையில் வைக்கப்பட்டிருந்த பல வண்ண பட்டுப்புடவைகளில் ஒரு நீல நிற பட்டுப்புடவையை எடுத்தாள். அவள் அதை இடுப்பில் சுற்ற முயன்றாள். ஆனால் அது நிற்கவில்லை, கீழே விழுந்து கொண்டே இருந்தது. மடிப்பு வைக்க தெரியாமல் அதை அப்படியே கசக்கி இடுப்பில் சொருகினாள். முந்தானையை எப்படி போட வேண்டும் என்று தெரியாமல் கழுத்தை சுற்றி ஒரு துண்டு போல போட்டுக்கொண்டாள். கண்ணாடியில் பார்த்தாள். அவள் தோற்றம் அவளுக்கே சிரிப்பாகவும் அழுகையாகவும் இருந்தது. ஒரு பைத்தியக்காரி போல அலங்கோலமாக இருந்தாள். தாவணி கட்டும்போது கூட அவள் மடிப்பு வைத்தெல்லாம் கெட்டியதே இல்லை. அப்படி இருக்கும்போது 6 அடி உயரமுள்ள புடவையை இப்போது கட்ட சொன்னால் இப்படித்தான் கட்டுவாள். ஐயோ, இப்படியே எப்படி கீழே போறது? என்ன பார்த்து அந்த அம்மா திட்டினாங்கன்னா, இல்ல இவரு பார்த்தாருனா மறுபடியும் கோவப்பட்டு என்ன கொல்ல போறாரு. அனு அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் அந்த அறையில் அங்குமிங்கும் நடந்தாள். வெளியே போகவும் பயம், உள்ளே இருக்கவும் பயம். அப்போது கதவு லேசாக தட்டப்பட்டது. அனு, உள்ள இருக்கியா? இது அனிதாவின் குரல். அப்போதுதான் அனுவுக்கு போன உயிர் போலிருந்தது. ஓடி சென்று கதவை திறந்தாள். வாசலில் அனிதா நின்றிருந்தாள். அனுவின் கோலத்தை பார்த்ததும் அனிதாவுக்கு சிரிப்பு வந்தாலும் அனுவின் முகத்தில் இருந்த கலக்கத்தை பார்த்து அடக்கிக் கொண்டாள். என்ன அனு இது? புடவையை இப்படியா கட்டுவாங்க? அனிதா உள்ளே வந்து கதவை சாத்தினாள்.
எனக்கு தெரியாதக்கா. எங்க அத்தை எனக்கு பழைய பாவாடை தாவணி தான் தருவாங்க. தாவணி கூட சின்னதா தான் இருக்கும். அத கூட நான் ஈஸியா கட்டி விடுவேன். ஆனா இந்த புடவை பாத்தீங்களா, எவ்வளவு பெருசா இருக்கு. இதை எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால ஒழுங்கா கட்ட முடியல. ஆனா சாரதாம்மா நேத்து என்னை இததான் கட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் கட்டாம போயிட்டா ஒருவேளை அவங்க என் மேல கோவப்படுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அனு அழுது கொண்டே சொன்னாள். அனிதா அனுவின் தோளை தட்டினாள். அழாத அனு, அத்தை இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க. உனக்கே தெரியும் தானே, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க எப்படி அவங்களோட அனு மேல கோவப்படுவாங்க? அப்புறம் இந்த புடவை கட்டுறத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் ஈஸியா உனக்கு இதை எப்படி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். அனிதா பொறுமையாக அனுவுக்கு புடவை கட்ட கற்றுக் கொடுத்தாள். இங்க பாரு, இப்படி மடிப்பு வைக்கணும், இடுப்புல இப்படி சொருகணும், முந்தானைய இப்படி பின் பண்ணணும். அனிதா சொல்லிக் கொடுக்க அனு ஒரு பொம்மை போல நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள் அனுவின் நினைவுக்கு வர, அக்கா, அவரு ரொம்ப கோவப்படுறாருக்கா. என பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. நான் ஊருக்கே போயிடுறேன், அனு மெதுவாக சொன்னாள். அனிதா பெருமூச்சு விட்டாள். அனு, நல்லா கேட்டுக்கோ. இந்த வீடுதான் இனிமே உன் உலகம். விஜய் மாமா கோவக்காரர் தான். எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவோம். ஏன், என் புருஷன் கார்த்திக் கூட அவர் அண்ணன் முன்னாடி வாய் திறக்க மாட்டாரு. ஆனா மாமா மனசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அவர் எல்லார் முன்னாடியும் கோபமா இருக்கிற மாதிரி காட்டினாலும் அவர் உண்மையிலேயே எங்க எல்லார் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. உன்னைய இப்பதானே பாத்திருக்காரு. உன்னை புரிஞ்சுகிட்டார்னா உன் மேலயும் அதிக அளவு அன்பை காட்டுவாரு. ஆனா அது வெளியே வர டைம் ஆகும். நீ தான் பொறுமையா இருக்கணும். அணுவுக்கு மனசுக்குள்ள குழந்தை என்பதெல்லாம் புரியவில்லை. அவளை பொறுத்தவரை அவர் ஒரு சிங்கம், தான் ஒரு ஆடு. அனிதா அணுவை தயார் செய்தாள். தலைவாரி, பூ வைத்து, நெற்றியில் பொட்டு வைத்தாள். இப்போது அனு ஒரு மகாராணி போல இருந்தாள். அந்த நீல நிற புடவை அவளை இன்னும் அழகாக காட்டியது. ஆனால் கண்களிலிருந்த பயம் மட்டும் மாறவில்லை. வா அனு, கீழே எல்லாரும் சாப்பிட வெயிட் பண்றாங்க. அண்ணனும் ஜிம் முடிச்சிட்டு குளித்து ரெடி ஆயிட்டு கீழே தான் வருவாரு. அனிதா அணுவை கீழே அழைத்து சென்றாள். விஜய் வருவான் என்றதும் அணுவின் கால்கள் பின்னின. ஆனால் வேறு வழியில்லை. ராஜன் மேன்ஷனின் டைனிங் ஹால் ஒரு மினி ஆடிட்டோரியம் போல் இருந்தது. நடுவில் ஒரு நீண்ட தேக்கு மர மேஜை. அதில் விதவிதமான உணவுகள் அடுக்கப்பட்டிருந்தன. மேஜையின் ஒரு முனையில் சாரதா அம்மா அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு கம்பீரம். அவருக்கு பக்கத்தில் கார்த்திக் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு பதற்றம். அடிக்கடி வாசலை பார்த்து கொண்டிருந்தான். அனிதாவும் அணுவும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். வா அனு, வந்து உட்காரு, சாரதா அம்மா புன்னகையோடு அழைத்தார். அனு தயங்கி தயங்கி சாரதா அம்மாவிற்கு பக்கத்திலிருந்த நாற்காலியில் அமரப்போனாள். இல்ல அனு, அங்க இல்ல, அந்த சேர் விஜய்க்கானது. நீ அவனுக்கு பக்கத்துல வலது பக்கம் உட்காரு, சாரதா அம்மா சுட்டிக்காட்டினார். அணுவுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த சிங்கத்தின் பக்கத்திலா? அம்மா, நான் இங்கேயே சொன்னதை செய்யணும். சாரதா அம்மாவின் குரலில் ஒரு மெல்லிய கண்டிப்பு இருந்தது. அனு வேறு வழியில்லாமல் விஜயின் இருக்கைக்கு பக்கத்திலிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் கைகள் மேஜைக்கு கீழே ஒன்றையொன்று பிசைந்து கொண்டிருந்தன. வீட்டு வேலைக்காரர்கள் அமைதியாக ஓரத்தில் நின்றிருந்தார்கள். திடீரென்று ஹாலில் இருந்த நிசப்தம் கலைந்தது. கனமான காலடி சத்தம் கேட்டது. எல்லோரும் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். கார்த்திக் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இட்லியை அப்படியே நிறுத்திவிட்டான். அவன் கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் வேலைக்காரர்களும் தலைகுனித்துக் கொண்டார்கள். விஜயராஜன் உள்ளே நுழைந்தான். அவன் ஒரு வெள்ளை நிற ஷர்ட் மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்திருந்தான். கையில் வாட்ச் கட்டிக்கொண்டே வந்தான். ஈரம் சொட்டும் தலைமுடி, அவன் முகத்திலிருந்த பிரகாசம். அவன் ஒரு ஹாலிவுட் ஹீரோ போல இருந்தான். ஆனால் அவன் கண்களிலிருந்த தீவிரம் அவனை நெருங்க விடாமல் தடுத்தது. அவன் யாரையும் பார்க்கவில்லை. நேராக வந்து தன் தலைமை இருக்கையில் அமர்ந்தான். அவன் வந்ததும் அந்த இடமே குளிர்ந்த போல் இருந்தது. குட் மார்னிங் பா, சாரதா அம்மா சொன்னார். அம்மாவை பார்த்தால் எப்பொழுதும் இருக்கும் அந்த கனிவான பார்வை விஜயின் முகத்தில் இன்று சற்று குறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக முறைப்புடன்தான் சாரதா அம்மாவை பார்த்தான். ஆனால் அவ்வளவு கோபமிருந்தும் மற்றவர்களிடம் காட்டும் அதிக அளவு கோபத்தை அவனால் தனது தாயிடம் முழுமையாக காட்ட முடியவில்லை. அவருக்கு மன கஷ்டத்தை தரக்கூடாது என்பதற்காக குட் மார்னிங்மா என்று கட்டை குரலில் சொன்னான். அதிலேயே அங்கு இருக்கும் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்தது, அவன் இன்னும் கோபமாகத்தான் இருக்கிறான் என்று. விஜய் பக்கத்திலிருந்த கார்த்திக்கையோ அனிதாவையோ, ஏன் தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அணுவையோ ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அணு அவனுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள் போல இருந்தாள். சமையல்காரர்கள் ஓடி வந்து விஜய்க்கு தட்டில் உணவை பரிமாறினார்கள். விஜய் அதற்கு மேல் யாரிடம் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தான்.
அவன் சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாது என்பது அந்த வீட்டின் எழுதப்படாத சட்டம். ஸ்பூன் சத்தம் கூட கேட்கக்கூடாது. அணுவுக்கு மூச்சு முட்டியது. அவள் தட்டில் உணவிருந்தது. ஆனால் அவளால் சாப்பிட முடியவில்லை. தொண்டையில் அடைத்தது. பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் விஜயின் ஆளுமை அவளை திணறித்தது. அவள் பயத்தில் லேசாக அசைந்தாள். அவளுடைய கால் தெரியாமல் விஜயின் காலில் பட்டது. அவ்வளவுதான். விஜய் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான். அவ்வளவுதான். அந்த பார்வையிலேயே அணுவின் உயிர் பாதி போனது. சாரிங்க என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள். விஜய் அவளை முறைத்து, அசையாம ஒரே இடத்துல உட்கார முடியாதா என்று பல்லை கடித்துக்கொண்டு தாழ்ந்த குரலில் கேட்டான். அணு உறைந்து போனாள். அப்போது சாரதா அம்மா பேசினார். விஜய், அணுவுக்கு சேர்த்து பரிமாறு. விஜய் கையில் இருந்த ஸ்பூனை தட்டில் போட்டான். அம்மா, காலையிலே ஆரம்பிக்காதீங்க, எனக்கு வேலை இருக்கு. நான் சும்மா சொல்லல விஜய், புது பொண்ணு, புருஷன் கையால முதல் வாய் சாப்பிட்டா நல்லது, எடுத்து வை. சாரதா அம்மா கட்டளையிட்டார். விஜய் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். அவன் அம்மா அவனை கோபப்படுத்துகிறார் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அம்மாவை எதிர்க்க முடியாது. அவன் ஒரு இட்லியை எடுத்தான். அதை அணுவின் தட்டில் தொப்பென்று போட்டான். அது பரிமாறுவது போல் இல்லை, பிச்சை போடுவது போல் இருந்தது. சாப்பிடு என்றான் வெறுப்புடன். அணு அந்த இட்லியை பார்த்தால் கண்ணீர் முட்டி நின்றது. ஆனால் சாரதா அம்மாவிற்காக சாப்பிடத் தொடங்கினாள். கைகள் நடுங்கின. அணு, நீ விஜய்க்கு காஃபி எடுத்துக்கொடு. அடுத்த குண்டை தூக்கி போட்டார் சாரதா அம்மா. அனிதா அதிர்ச்சியாக சாரதா அம்மாவை பார்த்தாள். அம்மா, வேண்டாம், அண்ணன் டென்ஷன் ஆவாரு என்று கண்களால் கெஞ்சினாள். ஆனால் சாரதா அம்மா கண்டு கொள்ளவில்லை. அணு எழுந்து பக்கத்திலிருந்த ட்ரேயில் உள்ள கப்பை எடுத்து காப்பி ஊற்றினாள். அது சூடாக இருந்தது. அவள் விஜயின் அருகில் சென்றாள். காப்பிங்க. விஜய் அவளை பார்க்காமலே கையை நீட்டினான். அணுவின் நடுக்கம் அதிகரித்தது. அவள் கையிலிருந்த கப் ஆடியது. சாசரிலிருந்த ஸ்பூன் கிளிங் கிளிங் என்று சத்தம் போட்டது. அந்த சத்தம் விஜயை எரிச்சலூட்டியது. அவன் சட்டென்று கப்பை பிடுங்கினான். அந்த வேகத்தில் சூடான காஃபி கொஞ்சம் சிந்தி விஜயின் கையில் பட்டது. ஆஹ்! விஜய் கையை உதறினான். உன்னை பார்த்த கார்த்திக் ஐயையோ என்று பதறி எழுந்தான். அனிதா வாயை பொத்தினாள். வேலைக்காரர்கள் பயத்தில் உறைந்தார்கள். விஜய் கோபத்தில் எழுந்து நின்றான். அவன் கண்கள் தீப்பிழம்பாக ஜொலித்தன. அறிவிருக்கு அடி உனக்கு? காஃபி கூட கொடுக்க தெரியாதா? இல்ல ஏன் மேல ஊத்தணும்னு பிளான் பண்ணி இத பண்ணியா என்று விஜய் கத்தினான். அந்த டைனிங் ஹாலே அதிர்ந்தது. அனு பயத்தில் பின்வாங்கி தடுமாறி கீழே விழப்போனாள். ஆனால் விழவில்லை. சுவரை பிடித்து கொண்டாள். நான் தெரியாம கை நழுவிடுச்சே. அனு அழ ஆரம்பித்தாள். கை நழுவிடுச்சா? உனக்கு எல்லாமே தெரியாமதான் நடக்குமா? நீ என்ன லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? விஜய் தன் கையை துடைத்து கொண்டு கோபமாக மேஜையை தட்டினான். எனக்கு பசி போயிடுச்சே. அம்மா, இனிமே இவ என் கண்ல படக்கூடாது. சாப்பாடு வேணும்னா கிச்சன்ல போட சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு இனி இவ வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு பாதியில் உணவை விட்டுவிட்டு வெளியேறினான். அவன் போன பிறகுதான் அந்த அறையில் இருந்தவர்களுக்கு உயிரே வந்தது. அனு தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். நான் என்ன பாவம் பண்ண? ஏன் எல்லாரும் என்ன திட்டுறாங்க? நான் ஊருக்கே போயிடுறேன். சாரதா அம்மா எழுந்து வந்து அணுவை தூக்கினார். அழாத அனு. அவனுக்கு கோபம் மூக்கு மேல இருக்கும். ஆனா அவன் மனசுல விஷம் இல்ல. அந்த சூடு பட்டா வலிக்கொல்ல, அதுதான் கத்திட்டான். அதையே கொஞ்ச நேரத்துல மறந்துடுவான். நீ அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நீ போய் சாப்பிடு. கார்த்திக் அணுவை பரிதாபமாக பார்த்தான். அண்ணி, அண்ணன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவர் நெருப்பு மாதிரி. உங்கள மாதிரி மெழுகு பொம்மையெல்லாம் அவர்கிட்ட போனா உருகிடுவீங்க. அனு அழுது கொண்டே தலையாட்டினாள். அவளுக்கு பசி இல்லை. பயம் மட்டுமே அவளது வயிற்றை முழுவதுமாக நிரப்பியது. கோபமாக வெளியேறிய விஜய் தனக்காக தயார் நிலையில் இருந்த காரில் ஏறினான். அவன் உள்ளே அமர்ந்தவுடன் டிரைவர் கதவை சாத்தினார். அவன் தன் கையை பார்த்தான். அந்த இடம் லேசாக சிவந்திருந்தது. ஆனால் அவன் கோபம் வலியினால் வரவில்லை. அந்த பெண்ணின் பயம், அது அவனுக்கு ஏதோ ஒரு அசௌகரியத்தை கொடுத்தது. அவள் கண்கள், அவள் நடுக்கம். ஏன் அவ என்ன பார்த்து அவ்வளோ பயப்படுறா என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. நல்லா நடிக்கிறா. என்னை ஏமாற்றுவதற்கு வந்துட்டு நல்லா பயப்படுற மாதிரி என்னமா ஒரு ஆக்டிங் கொடுக்கறா. சரியான நாடகக்காரியா இருப்பா போல. எப்படிதான் அம்மா இவகிட்ட மயங்கினாங்கன்னு தான் தெரியல என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அவன் தனது சாம்ராஜ்யத்தை ஆள அலுவலகம் நோக்கி பறந்தான். ஆனால் வீட்டில் அணுவின் மனப்போராட்டம் அப்போதுதான் ஆரம்பித்திருந்தது. அவள் புரிந்து கொண்டாள். இந்த வீட்டில் வாழ்வது சிங்கத்தின் குகையில் வாழ்வதை விட ஆபத்தானது.